ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அன்பில் மகேஷ் ஏன் தோத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? திருவெரும்பூர் தொகுதியில அவர் எம்எல்ஏவா இருந்தார். ஏன் தோத்தார் தெரியுமா? இன்னைக்கு தாவேக்காவில் திருவெரும்பூர் தொகுதி எம்எல்ஏ விஜய் அவர்கள் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன் அன்பில் மகேஷ் தோத்துருக்காரு தெரியுமா? குப்பை கிடங்க அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இதை அகற்ற சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ரொம்ப போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ விஜய் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த குப்பை கிடங்குல இந்த குப்பையில என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா திரும்ப போயிட்டு மலை நடுவுல குழி இருக்கும், 1000 அடி குழி இருக்கும், அதுக்குள்ள போய் போட்டுடுங்க அப்படின்னு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கிறார். இந்த ஐடியாவை கேட்டோன்னு நம்மளுக்கு பட்டுன்னு ஒரு ஞாபகம் வர தெர்மாகோல் அமைச்சர். இந்த வைகை ஆற்றுல வெப்பமாவதில் எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெர்மாகோல் வச்சு மூடினாரே அண்ணன் செல்லூர் ராஜு, அதுக்கு ஈக்குவலா இல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்ப தெரியுதா திருவெரும்பூர்ல அன்பில் மகேஷ் ஏன் தோத்தாருன்னு? அப்பவே அன்பில் மகேஷ் இந்த குப்பையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, மலைக்கு நடுவுல குழி இருக்கும், 1000 அடிக்கு குழி இருக்கும், அதுல போட்டு இருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார். ஏன்னா மக்கள் இப்பவே இன்ஃபெக்ஷனால அவதிப்படுறாங்க. இந்த குப்பையெல்லாம் இந்த எம்எல்ஏ சொல்றாரு, இந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு குழி நடுவுல போட்டுருங்க அப்படின்னு. அது நிலத்தடி நீரை பாதிக்கப்பட்டு அந்த தண்ணியை குடிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபெக்ஷன்ல பாதி. இந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட இல்லாம இந்த எம்எல்ஏ இந்த மாதிரி செய்ய சொல்றாரு. இது அன்பில் மகேஷ் செஞ்சிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார்ல. இப்ப தெரியுதா ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் என்ன, ஒவ்வொரு டிவிகே எம்எல்ஏக்களும் அமைச்சர்களை பார்த்து திமுக அதிமுக கத்துக்கணும். ஏன்னா அவங்க செய்யறதெல்லாம் அதி புத்திசாலிதனமான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. கச்சத்தீவை பத்தி கேட்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்படி சொல்லி இருக்கணும் நீங்க. ஆனா அதை விட்டுட்டு நான் கச்சத்தீவை மீட்க போறேன், நான் போராட்டம் பண்ண போறேன், நான் சட்ட ரீதியா போராட போறேன், இதெல்லாம் சொன்னா என்ன சார்? நோ கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கணும் சார். நீங்க சொல்ல சார், அதான் சார் வருத்தம், அதனால தான் நீங்க தோத்துருக்கிறீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், தாவேக்கா எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பார்த்து கத்துக்கங்க. நெக்ஸ்ட் வர எலெக்ஷன்ல நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.